ಎಲ್ಲರಿಗೂ ಶುಭೋದಯ ಮಾವ ಶಿವ. ಇವತ್ತು ಬಹಳ ಶುಭ ದಿನ, ಶುಭಗಳಿಗೆ ಶುಭ ಕಾಲೇನ ಅಂತ ಹೇಳೋ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಶುಕ್ರವಾರದ ದಿನ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಕಟಾಕ್ಷ ಬೇಕು ಅಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪರಿಪಾಲಿಸ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಇವತ್ತಿನ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳು ಕಲಶ ಇಡುವಾಗ ಏನನ್ನಿಟ್ಟು ಕಲಶ ಮಾಡಿದ್ರೆ ಅಥವಾ ಕಲಶ ಇಟ್ಟು ಪೂಜೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಿಮಗೆ ಯಾವ ರೀತಿ ಲಕ್ಷ್ಮಿ ಕಟಾಕ್ಷ ಉಳಿಯುತ್ತೆ ಅನ್ನೋದು ಇವತ್ತು ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಎಸ್ ಮಹಾಶ್ರೀರಾಜನವರು ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಸ್ವಾಗತ ಬಯಸೋಣ. ವಣಕಂ ಸರ್. நமஸ்காரம் 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 மவசிவ. ஸோ இந்த மவசிவ அப்படிங்கிற ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முறை மனசில் சொல்கிறீங்களோ, ஒருத்தர் பேசும்போது நமஸ்காரம் மவசிவ, குட் மார்னிங் மவசிவ, குட் ஈவினிங் மவசிவ, ஒருத்தர் திட்டம்போது கூட மவசிவ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவசிவ மவசிவ அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் சொல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஆகுது. கூடவே மகாலட்சுமி கடாட்சம் கூடும். நீங்கள் ஒரே ஒரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வாரம் மட்டும் டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த மவ சிவ மவ சிவ மவ சிவ அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் ಫಾಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್. ಟ್ರೈ ಮಾಡಿ ಪಾருங்க. ಖಂಡಿತ ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಮಾವ ಶಿವ ಅಂತ ಹೇಳೋ ಒಂದು ಜಪದಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಫಲ ಸಿಗುತ್ತೆ. ಬಹಳಷ್ಟು ಜನ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿರ್ಬೋದು, ಮಾವ ಶಿವ ಹೇಳಿ ನನಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಲೈನ್ ಸಿಕ್ತು ಅಂತ ಹೇಳಿರೋದು ಇದೆ. ಹಾಗಾಗಿ ಪ್ರತಿದಿನ ನೀವು ಜೀವನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಶುಭ ಕಾಲೇನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಾಗ ಶುಭೋದಯ ಅಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಹೇಳುವಾಗ ಶುಭೋದಯ ಮಾವ ಶಿವ ಅಂತ ಹೇಳೋದ್ರಿಂದ ಖಂಡಿತ ಒಳ್ಳೆ ಫಲ ಸಿಗುತ್ತೆ. ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಕಟಾಕ್ಷ ವರ್ಣಿಸನ மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இந்த அவுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு செடி இருக்கு, அவுரி. அத நீலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட வேறு இல்லனா இலை இல்லனா பவுடர், அவுரி செடியோட வேர் இலை அல்லது பவுடர் நல்லா வீட்டுல இப்படி பரப்பிட்டு அது மேல கலசத்தை வைத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கலச பூஜை செய்யப்பட வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று செய்யப்பட வேண்டும். அதுவும் சுக்கிர உரையாக பார்த்து செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்டால் கண்டிப்பாக வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பா கூடும். ஒரு சிலர் சொல்லுவாரு, சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்படி பண்றேன், அந்த சாமி கும்பிட்றேன், இந்த சாமி கும்பிட்றேன், வெங்கட்ராம சாமி கும்பிட்டேன், அதை கும்பிட்டேன், இதை கும்பிட்டேன், ஒண்ணுமே வரமாட்டேங்குது சார், ப்ராப்ளம் தான் வருது அப்படிங்கிறாரு. ஆனால் செய்யக்கூடிய முறையில் எந்தெந்த ஒயரை எதோட கனெக்ஷன் கொடுத்தால் மட்டும்தான் அந்தந்த லைட் எரியும், அந்தந்த ஃபேன் ஓடும், அந்தந்த ஏசி ஓடும். மாத்தி மாத்தி கொடுத்தா ஒன்னும் ஓடாது. மீட்டர் தான் ரீடிங் ஓடும். என்னது மீட்டர் தான் ரீடிங் போகும். மீட்டர் ரீடிங் ஓடும், ஆனா என்னன்னா யூஸ் எல்லாம் போயிடும். அதனால ட்ரை பண்ணி பாருங்க, தப்பு இல்ல. ಸೊ ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಕಟಾಕ್ಷ ಬರಬೇಕು ಅಂದ್ರೆ ತಾವೇನ್ ಮಾಡ್ಬೋದು? ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಇಂಡಿಗೋ ಫೆರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ತಮಿಳಲ್ಲಿ ಅವರಿ ವೇರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಹಾಗೆ ಅದನ್ನ ನೀಲ ವೇರ್ ಅಂತಾನೂ ಕೂಡ ಕರೀತಾರೆ, ನೀಲಿ ವೇರ್ ಅಂತಾನೂ ಕೂಡ ಕರೀತಾರೆ. ನೀವು ಅದನ್ನ ವೆಬ್ಸೈಟ್ ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ಬೋದು, ಗೂಗಲ್ ಮಾಡ್ಬೋದು, ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲ ವಿಷಯ ಸಿಗುತ್ತೆ. ಅದ್ರದ್ದು ಎಲೆ ಅಥವಾ ಬೇರು ಅಥವಾ ಪೌಡರ್ನ ನೀವು ಮನೆಗೆ ತಗೊಂಡ್ಬಂದು ಪ್ರತಿ ಶುಕ್ರವಾರ ಶುಕ್ರ ಓರೆ ನೀವು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಒಂದು ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಆ ಪೌಡರ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದ್ರ ಮೇಲೆ ಕಲಶ ಇಟ್ಟು ಕಲಶ ಪೂಜೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಖಂಡಿತ ನಿಮ್ಗೆ ಲಕ್ಷ್ಮಿ ಕಟಾಕ್ಷ ಒಳಿಯುತ್ತೆ. அதாவது நீங்க சொல்றது எப்படி கேட்டீங்கன்னா நல்லா நீட்டா அழகா தோசைகள் காஞ்ச உடனே நெய் ஆக்கி அதுக்கப்புறம் மாவாக்கி தோசை பண்ணா சூப்பரா இருக்கும் சொல்ல வரீங்க. ரைட்? ಕರೆಕ್ಟ್ ಸರ್. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲಾನು ಒಂದು தொடச்சுக்கோங்க, அதுக்குள்ள நெய் என்ன ஒண்ணு ಅಲ್ಲ, ಎಲ್ಲಾನು ಒಂದು ಸಂಪ್ರದಾಯ ಮೂಲಕ ಒಂದು ಮೆಥಡ್ ಅಂತ ಇರುತ್ತೆ. ಆ ಮೆಥಡ್ ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯವಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ அந்த மெத்தடாலஜி பிரகாரம் செஞ்சால் கண்டிப்பா எல்லா கடவுளும் நமக்கிட்ட கரெக்டா வரும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா சுபோதயமா இருக்கும். கூடவே என்னன்னு நெகட்டிவிட்டி வராது, சோம்பல் வராது, எந்த பிரச்சனை வராது, ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ வரவே வராது. ಖಂಡಿತ ಏನೇ ನಿಮ್ಗೆ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರು ಈ ತರ ಮಾಡೋದ್ರಿಂದ ಖಂಡಿತ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಶುಭವಾಗ್ಲಿ. இப்போ ಫಸ್ಟ್ ಕಾಲರ್ ಯಾರ್ ಕೂப்பிಡ್றார் பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேடம், என் பேர் ஸ்ரீமதி. ஸ்ரீமதி சொல்லுங்கம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க, யார் பத்தி கேட்கணும்? சென்னையில இருந்து கூப்பிடுறேன் மேடம், சென்னை குருவாஞ்சேரியில இருந்து. ஓகே, எனக்கு கேட்கணும் மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு டீடைல் சொல்லுங்க. 5/12/1972. உங்க பேர் என்னம்மா? யார் டேட் ஆஃப் பர்த்? ஸ்ரீமதி என் பேரு. ஓகே, ஸ்ரீமதி. ஓகே, பிளட் குரூப்? பிளட் குரூப் B பாசிட்டிவ். ஓகே, என்ன பண்றீங்க ஸ்ரீமதி மேடம்? என்ன கேட்கணும் உங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாயிட்டே இருக்கு, அதை பத்தி கேட்கணும். See, actually என்னன்னு கேட்டீங்கன்னா திருமதி ஸ்ரீமதி பானான் 5/12/1972 பிறந்தீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் 2007 வந்து என்னன்னு ஒரு அபாஷன் ஆனிச்சு. 2016 என்னன்னு கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்து அதுவும் போயிருச்சு. ரைட்? 2007 ஒரு குழந்தை போயிருச்சு, 2016 ஒரு குழந்தை போயிருச்சு.
ஆமா சார். என்ன பண்ண போறீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய தோஷங்கள் இருக்கனால இந்த மாதிரி அபார்ட் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டெய்லி விநாயகருக்கு வந்து மாதுளம்பழம் வச்சு கும்பிடணும். ஓகே. அந்த மாதுளம்பழம் சாப்பிடணும். 48 நாளைக்கு நீங்க ரெகுலரா அதே மாதிரி செய்யணும், எக்ஸப்ட் பீரியட் டேஸ். ஓகே. அது கூடவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை நீங்க தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கும்பக்கரை ஃபால்ஸுக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு அங்க தொட்டில் வாங்கி கட்டிட்டு வரணும். ஓகே சார். கூடவே என்னன்னு கேட்டா ஆதி ஸ்டேஷனுக்கு ஒரு பாலாபிஷேகம், பசுமாடு வச்சு ஒரு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு வரணும். இது 2 மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா சக்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் 200% உண்டுமா. ஓகே. பேர்ல எல்லாம் ஒண்ணு மாற்றம்லாம் தேவையில்லை, நியூமராலஜி பிரகாரம் விட்டுருங்க. இதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா என்னன்னு 2020ல குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி வரீங்க. டன். தேங்க்யூ. தேங்க்யூமா. நான் சார் எங்கெங்கே போகிறாரு, எங்கெல்லாம் வராரு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இந்த மந்த்லேயே சார் எங்கெங்கே விசிட் பண்ணுறேன்னு நான் இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி சார் பெங்களூரில் இருக்காரு. ஸோ பெங்களூர் வியூஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். 17th and 18th கோயம்புத்தூர் விசிட் இருக்குது. அந்த நம்பர் நான் இப்போ சொல்கிறேன், 9842710027. 19th மதுரை விசிட் இருக்கு, 20th திருச்சி விசிட் இருக்கு, 24th வெள்ளூர் விசிட் இருக்கு, 25th சென்னை விசிட் இருக்கு. சென்னை நம்பர் 7373740027. 26 பாண்டிச்சேரி விசிட் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் 2nd வீக் ஸ்ரீலங்கா விசிட் இருக்கு, ஜெஃப்னா. அந்த நம்பர் நான் இப்போ சொல்றேன், +919944439027. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் நான் இந்த மாதிரி வந்து கும்பராசியா இருக்கேன், அல்லது நான் மீன ராசியா இருக்கேன், அல்லது ரிஷபராசியா இருக்கேன், அல்லது மேஷ ராசியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்கள். சோ இந்த 4 ராசிக்காரருக்கு மட்டும் எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கும், புதன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கூடவே அந்த ஒரு இதுவும் ஆர்வங்களும் கூட ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த ராசியில பிறந்திருக்கும், மேஷம், ரிஷபம், கும்பா அண்ட் மீனராசி. இந்த 4 ராசிக்காரன் எனக்கு என்ன டெய்லி என்னென்ன சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு என்ன சரஸ்வதி வழிபாடு அவசியம். இவர்கள் ஒரு ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் பீப்புளா கூட இருக்கலாம். அவங்க ஆபீஸ்ல வந்து என்னன்னா ஒரு சூரியன், லார்ட் சூர்யாவோட படத்தையும், அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா இது சரஸ்வதி ஒரு படத்தையும் நம்ம டேபிள் மேல வைக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். லைஃப்ல எந்த விதமான ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போன்று இந்த சாஃப்ட்வேர் பீப்புளுக்குலாம் தெரிஞ்சோ தெரியாமலே எனக்கு என்ன தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் ஒண்ணு மேல வந்துட்டே இருக்கு. லைஃப் ஸ்டைலும் அப்படியே இருக்கிறதுக்கு டிட்டாரேட் ஆகுது. சோ இவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பீப்பிள் ட்ரீ இருக்கு இல்லையா, அரச மரம், இந்த அரச மரத்தை அரணி என்று சொல்லுவார்கள். அரச மரத்தை அரணி என்று சொல்லுவார்கள். இல்லனா அசுவத்தம் அப்படிங்கிற பேரும் அதுக்கு இருக்கு. இந்த மரத்தை வந்து என்னன்னு கேட்டா இவங்க கம்பல்சரி எனக்கு என்ன சனிக்கிழமை அன்னைக்கு சுத்தணும். அந்த சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் அரச மரத்தை தொட்டு கும்பிடலாம், மற்ற நாளெல்லாம் தொடக்கூடாது. இது மாதிரி செஞ்சாவே சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு எந்த விதமான ப்ராப்ளங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிக்கலா நம்ம பார்த்த உண்மை. நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப நெக்ஸ்ட் காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்க, யார் பத்தி கேட்கணும், அவங்க டீடைல்ஸ் கொடுங்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறவங்க. பேரு ஐயப்பராஜ், ஹஸ்பண்டுங்க. ஐயப்ப ராஜு. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 26/3/1977. பிளட் குரூப் பி பாசிட்டிவ். ஓகே, என்ன பண்றாரு சார் சொல்லுங்கம்மா. அவரு பிரைவேட் கம்பெனில அக்கவுண்ட்ஸ்ல இருக்காருங்க. அப்புறம் ஓனர் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கோம், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். எப்படி இருக்கும்? அப்புறம் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அது என்னன்னு கேட்கணும். ஆக்சுவலி இப்பதான் நம்ம சொன்னோம் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் தொடலாம் அப்படின்னா, அந்த சனிக்கிழமைன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா சனிமாத்மா வந்துடுறாரு. அப்போ இவர் ஐயப்பராஜ் பானான் 26/3/1977 பிறந்திருக்காரு. இஸ் பிலாங்ஸ் நம்பர் 8 and 8 காம்பினேஷன் 8ஆம் நம்பர்ல பிறந்திருக்காருமா. சரிங்க. அப்ப 8ஆம் நம்பர்ல பிறந்தாவே நல்லா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, முதலாளி என்ற அந்தஸ்து வரக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அப்ப அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து என்னன்னு உங்க பேர்லயோ இல்ல பசங்க பொண்ணுங்க பெருசா இருந்தா அவங்க பேர்லயே போட்டுட்டு இவரு ஒர்க் பண்ற மாதிரியே கொண்டு போகணும். சரிங்க சரிங்க. பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, என்னோட பேரு அவரோட பேரும் பார்ட்னர்ஷிப் இருக்குங்க. ரைட், ரெண்டு ஒண்ணு தானே. பார்ட்னர்ஷிப் போட்டா கூட என்னன்னா இஸ் ஆல்சோ ஓனர். சரிங்க. 10 பேர் போட்டு லேண்ட் வாங்கினா கூட லேண்ட நீங்க பாத்துருந்தா கூட அவரு ஒரு ஓனர்.
ஓ பார்க்காத ஸ்லீப்பிங் பார்ட்னரும் என்ன ஓனரா தான் கணக்குல வரும். அண்டர்ஸ்டாண்ட்ஸா? அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வரக்கூடிய பங்குல, இவருக்கு வரக்கூடிய ஷேர்ல 8ல ஒரு பங்கு இல்ல 6ல ஒரு பங்கு என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலுக்கு தானமா எழுதணும். சரிங்க சரிங்க. உங்க குலதெய்வமா இருந்துச்சுன்னா உங்க குலதெய்வம் என்னங்க? நாகஜோதி அம்மன் சொன்னாங்க. நாகஜோதி அம்மன். ஓகே, அப்ப நாகஜோதி அம்மனுக்கு என்னன்னு ஒரு பங்கு நீங்க வரக்கூடிய லாபத்துல எழுதுற மாதிரி நீங்களே ஒரு பேப்பர்ல எழுதி பீரோல கொண்டு போய் வச்சுக்கோங்க. சரிங்க. ஆனா எல்லா வேலைக்கும் என்னன்னு நீங்க தான் முன்னாடி போகணும். ஒரு பேங்க்குக்கு முக்கியமா பணம் எடுக்கிறதுக்கா நீங்க தான் செக்ல கையெழுத்து போடணும், அவர் போடக்கூடாது. சரிங்க சரி. அது மாதிரி பண்ண ஐயப்பராஜ் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அவருக்கு உடம்புல ஒரு 4 வருஷமாவே உடம்பு சரியில்லாம அவதிப்படுறாருங்க. See, இந்த உடம்புல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா those who are born on 8 combination லக்னத்துல சனி மாத்மா, அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தீராத வியாதி இருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எடைக்கு எடை நல்லெண்ணெய் துலாபாரம் கொடுக்கப்பட வேண்டும். எடைக்கு எடை நல்லெண்ணெய் துலாபாரம் கொடுக்கப்பட வேண்டும். அது குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா மலைகளால் சூழப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரிங்க சரிங்க. சோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா தேனி மாவட்ட பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய ஈச்சமலை மகாலட்சுமி கோவில், அது மலைகளால் சூழப்பட்ட இடம். அங்க இருக்கக்கூடிய துலாபாரம், அங்க இருக்கக்கூடிய பெருமாள். ஓகே, அதாவது அந்த அதுக்கு போயிட்டு எனக்கு என்ன இடைக்கிட ஒரு துலாபாரம் கொடுக்க சொல்லுங்க. எப்படி பார்த்தாலும் இருப்பாரு, ஒரு 77 கிலோ இருப்பாரு. ஆமாங்க, 77க்கு மேலே இருக்காருங்க. 95ங்க. என்ன சிரி பாத்தீங்களா? எல்லாம் நீங்க செஞ்சு போட்டதா இது? சரி, அது ஒண்ணு கவலைப்பட வேண்டாமா? இல்ல இல்ல, அது ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உங்க பேர் என்னம்மா? அம்பி. அதனால என்னன்னு கேட்டா அம்பிகா, நீங்க என்னன்னு கேட்டா அவருக்கு முதல்ல வந்து துலாபாரம் கொடுக்கறது பாருங்க. அதுவும் சனிக்கிழமை நாளா போய் பார்த்து கொடுத்துட சொல்லுங்க. ஓகே, கொடுத்துட்டு வந்து வேட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? சரிங்க. அப்புறம் நீங்க ஒரு 6 லக்னத்துல ஏதோ நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க. எங்களுக்கு திருவோணம் இருக்குங்க, அது எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்க? ஐயோ, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊர்க்கா வேண்டாமா, விடுங்கம்மா. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு வருஷம் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு, அதுக்கு இப்போ வந்து ஊர்க்கா வேண்டாம், விடுங்க. இப்ப அவருக்கு உடம்பு வந்து சரியா அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில வரணும், கம்பெனி பார்க்கணும், அதான் புடிச்சுக்கலாம். அதனால இதை ஒண்ணு முதல்ல செஞ்சு முடிங்க அம்பிகா. ஆட்டோமேட்டிக்கா நினைக்கிறேன் ஐயப்பராஜ் லைஃப்ல மேல வரார். டன், தேங்க்யூ. அங்க இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கு, அந்த பெருமாள் கோவில்ல வந்து என்ன ஒரு பெரிய துலாபாரம் இருக்கு. ஒரு ஃபேமிலியா உட்காரலாம் துலாபாரத்துல, அந்த மாதிரி இருக்கு. அதுல போயிட்டு உட்காந்து நீங்க 24 மினிட்ஸ் உட்காந்து மவ சிவ மவ சிவ மவ சிவ மவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு துலாபாரம் கொடுக்கப்பட்டால் இந்த ஐயப்பராஜுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் டெம்பிளுக்கு போகணும், எப்படி போகணும், அங்க என்ன பண்ணணும் நிறைய பேர் கேக்குறாரு. சோ ரூட் மேப்ல ஈச்சமலை மகாலட்சுமி டெம்பிள் நீங்க போட்டா கண்டிப்பா அந்த ரூட் தெரியும். அதுல பர்டிகுலர் என்னன்னு கேட்டீங்கன்னா போகும்போது என்னன்னு இந்த வெறுங்கை வெங்கட்டமா போக கூடாது. வெறுங்கை வெங்கட்டமா அப்படின்னு கையாட்டிட்டு தக்காளி சாதம் எடுத்துட்டு போகணும், லெமன் ரைஸ் எடுத்துட்டு போகணும். தக்காளி சாதம் லெமன் ரைஸ் எடுத்துட்டு போங்க. போனா என்னன்னா நீங்க உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு எப்படி நீங்க ப்ரே பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 4 to 5 hours ஆகும். ரொம்ப முக்கியமான மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரங்களோட காத்து பட்டாவே என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷம் நீங்கும். அது பர்டிகுலரா அந்த வன்னி மரத்தோட காத்து படும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்பரிசம் அப்படியே மேல படும்போது தோஷங்கள் விலகுது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த டெம்பிள் நம்பர் நான் இப்ப சொல்றேன், ப்ளீஸ் எழுதிக்கோங்க. 9842230027. இப்ப நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. என் பேர் சிவாங்க. எங்க பொண்ணு பத்தி கேக்குறேங்க. ஓகே, பொண்ணு டீடைல்ஸ் கொடுங்க சார். பொண்ணு பேர் லாவண்யா. லாவண்யா, டேட் ஆஃப் பர்த் 14/8. ஓகே, 1994. பிளட் குரூப் பி குரூப். பி என்ன சார், பாசிட்டிவா நெகட்டிவா? பி பாசிட்டிவ்ங்க. ஓகே, லாவண்யா என்ன பண்றது சார், என்ன கேட்கணும் அவங்க பத்தி? வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க பாப்பா, கல்யாணம் எடுத்தீங்க. பாப்பாக்கு வந்து எவ்வளவு பணம் வந்தாலும் சரி நிக்க மாட்டாங்க. ரைட், நீங்க யார் சார் பேசுறீங்க? அவங்க அப்பா பேசுறேங்க, சிவா. அப்பா பேசுறீங்க, சிவா. ஓகே, என்ன பண்றீங்க திரு சிவா? நான் வந்து வெளி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வெளி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. சோ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன், இவங்க லாவண்யா பிறந்தது 14/8/1994 பிறந்திருக்காங்க. ஓகே, 94 சார். அதான் 1994 பிறந்திருக்காங்க. இவங்களோட காம்பினேஷனுக்கு என்ன ஒரே ஒரு முறை போயிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவில் போய் பூமுடி காணிக்க செலுத்தணும். பூமுடி காணிக்க செலுத்தப்பட வேண்டும்.
புரியுதா? அதை மட்டும் முதல்ல செஞ்சுட்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க செலவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சரி, எவ்வளவு தங்கம் வந்தாலும் நிக்க மாட்டாங்க சார் பாப்பாவுக்கு. ஏன் இந்த ஃப்ளோரிங் ஏதாவது ஸ்லோப்பா போட்டிருக்கீங்களா? அதாவது என்னது இல்ல ஃப்ளோரிங் ஏதாவது சாய்வா போட்டிருக்கீங்க, எதுவுமே நிக்க மாட்டேன் வலிக்கிட்ட போயிருதோ? அது வலிக்குது. அது இல்ல சார், அதாவது அந்த தங்கம் வாங்க கடன் தான் மூடி வர, கடன் கொடுக்க சரி பண்ணிட்டே வருது. சரி, ஆக்சுவலி எனக்கு என்ன, தங்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நிக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒன்னா குருவோட சனி பகவான் இருக்கும் அல்லது சுக்கிரனோட சனி பகவான் இருக்கும். அந்த தங்கம் வாங்கி வாங்கி நிக்கல அப்படின்னா பழைய தங்கமா வாங்க சொல்லுங்க. பழச வாங்கிட்டு ஏதோ ஒரு கோவில் வச்சு கும்பிட்டு எடுத்துட சொல்லுங்க. சரி சார். புதுசுக்கு போக வேண்டாம். ஏன்னா புது துணி போட்டா அழுக்காகுது, காக்கா எச்சம் போடுது அப்படின்னாவே புது துணி போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து யோகம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப தங்கம் வாங்கி நிக்கல அப்படின்னா என்னன்னு என்ன, குருவோட வந்து சனிமாத்மா இருக்கும் அல்லது சுக்கரனோட சனிமாத்மா இருக்கும் அல்லது அது கூட மாந்தி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிக்காது. அதனால இவங்களை இதை மட்டும் நீங்க செய்ய சொல்லுங்க. ரைட்டா? சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இவங்களை பூ முடி காணிக்க செலுத்த சொல்லுங்க, சரியா இருக்கும். ரைட்டா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நிறைய பேர் இந்த பிரமிட் பத்தி கேட்குறாரு. ஸோ பிரமிட் நாங்கள் கூட எங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் வேணும். ஸோ பிரமிட் வந்து என்னன்னு நம்ம வந்து என்னன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 to 8 inches ஹைட் இருக்கும். நல்ல பாக்ஸ் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு பாக்ஸ் இருக்கும், உட்டன் பாக்ஸ். நல்ல டீக் வுட்ல நல்லா பாலிஷ் பண்ணி எல்லாம் கொடுப்போம். கீழே வர சக்கரா இருக்கும், 4 கார்னர்லையும் ஸ்லாண்டிங்கா சக்கராஸ் இருக்கும், உள்ள ஒரு வலம்புரி சங்கு இருக்கும். அதுல வந்து நல்லா ஃபுல்லா பவர்ஃபுல்லா இருக்க சங்கா கொடுப்போம். அதுல வந்து ரேகைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சங்கு மேல வர கிளாஸ் போட்டிருக்கோம். நீச்சா நீங்க டெய்லி அதை வச்சு ப்ரே பண்ணாவே வீட்டில் வந்து எனக்கு என்ன பித்ருதோஷமா இருக்கட்டும் இல்ல ஆண் பெண் தெய்வ தோஷமா இருக்கட்டும் எது இருந்தாலும் எனக்கு என்ன கண்ட்ரோல் ஆகுது. ஒரு படிக்காத குழந்தை வீட்டில் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் பண்றார் இல்லது ஒய்ஃப் ப்ராப்ளம் பண்றாங்க, இல்ல ஆன் சைட் போக முடியல, இந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இதை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா நினைக்கிறேன் இவர்களுக்கு அந்த ப்ராப்ளம் நல்லிஃபை ஆகுது, கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க உங்கள்கிட்ட வந்து டீட்டெயில் எங்களுக்கு வேணும். அதை நாங்கள் வச்சுட்டு பிரசன்னம் பார்ப்போம். பிரசன்னம் பார்த்துட்டு இவர்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு பார்ப்போம். பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இவ்வளோ இது பிரத்யேகமாக அவங்களுக்காக அந்த சைஸில் பண்ணுறது எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், வேண்டாம்னு நீங்கள் உங்கள் விருப்பம். ಸೊ ಪಿರಮಿಡ್ ಬಹಳ ಜನ ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಸೊ ಪಿರಮಿಡ್ ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿ ನಿಮ್ಮ ಲೈಫಲ್ಲಿ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಇರಲಿ ಆ ಪಿರಮಿಡ್ ಮನೆಗೆ ಬಂದು ಇಡೋದ್ರಿಂದ ತುಂಬ ಪಾಸಿಟಿವ್ ಎನರ್ಜಿ, ಹಾಗೆ ಆ ಯೋಗ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಆ ಪಿರಮಿಡ್ ಸಿಗೋ ಒಂದು ಅವಕಾಶಗಳಿರುತ್ತೆ. ಹಾಗೆ ಆ ಪಿರಮಿಡ್ ತಯಾರಾಗಲಿಕ್ಕೆ 15ರಿಂದ 1 ತಿಂಗಳು ಬೇಕಾಗುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ಅದನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪಾಸಿಟಿವ್ ಎನರ್ಜಿ ತಂದು ತದನಂತರ ನಿಮಗೆ ಕೊಡೋ ಅಂಥದ್ದು. ಹಾಗೆ ಅದರಲ್ಲಿರುವಂಥ ಶಂಖ ಆಗಿರ್ಬೋದು, ಬಹಳ ವೈಶಿಷ್ಟ್ಯತೆ ಇರುವಂಥ ಶಂಖ. ಹಾಗೆ ಅದರಲ್ಲಿರುವಂಥ ಚಕ್ರ, 4 ಕಡೆ ಚಕ್ರ, ಕೆಳಗಡೆ ಒಂದು ಚಕ್ರ. ನಿಮ್ಗೆಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ ಚಕ್ರದ ಮಹತ್ವ ಏನು ಅಂತ. ಶ್ರೀಚಕ್ರ ಮನೇಲಿ ಇಟ್ಟು ಪೂಜೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಖಂಡಿತ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಇದರಿಂದ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆಗಿರ್ಬೋದು ಮಕ್ಕಳದು, ಅಥವಾ ಮದುವೆದ ವಿಚಾರ ಆಗಿರ್ಬೋದು, ಏಳಿಗೆ ವಿಚಾರ ಆಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲ ರೀತಿಯ ಒಂದು ಸೂಕ್ಷ್ಮತೆ ಈ ಒಂದು ಪಿರಮಿಡ್ ಇಂದ ನಿಮಗೆ ಜೀವನದಲ್ಲಿ ಸಫಲ ಸಿದ್ಧತೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಸಕಲ ಸಿದ್ಧತೆ ಇರುತ್ತೆ, ಸಕಲ ಫಲಗಳು ಸಿಗುತ್ತೆ. ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ, ಶುಭವಾಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் அந்த மாதிரி விநாயகருக்கு வந்து நான் டெய்லியும் அருகம்புல் போடுறேன், டெய்லியும் வந்து கற்கை உள்ள ஆஹார போடுறேன், ஆனா போட்டாலும் எனக்கு எந்த விதமான ரிசல்ட் வரலன்னு சொல்றாங்க. பர்டிகுலரா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளும் நீங்க கோவிலுக்கு போங்க, போகாம இருங்க, அது உங்களுடைய விருப்பம். பர்டிகுலரா இந்த அஸ்வினி நட்சத்திரா, ரோகிணி நட்சத்திரா, மிருகசிரீஷம், திருவாதிரை, ஆயில்யம், இந்த 5 நட்சத்திர நாள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அருகம்புல் நீங்க விநாயகருக்கு போட்டு நீங்க விநாயகர்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு நல்ல வேலை வேணும் கிடைக்குது, நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் கிடைக்குது, நல்ல ப்ரொமோஷன் வேணும் கிடைக்குது, கடங்காரனை திட்டக்கூடாது கிடைக்குது, கடனை சீக்கிரம் அடைக்கணும் அதுவும் கிடைக்குது. இப்படி நியாயத்துக்கு உட்பட்டது கேட்கப்பட்டால் விநாயகருக்கு ரோகிணி நட்சத்திரம், அஸ்வினி, மிருகசீரிஷம், திருவாதிரை, ஆயிலம், இந்த 5 நட்சத்திரத்தினால அருகம்புல் போட்டு நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேணும் ಖಂಡಿತ என்னது கடவுள் உங்களுக்கு கொடுக்குறார். ட்ரை பண்ணி பாருங்க. ಸೊ ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಬಹಳ ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಏಕದಂತಾಯ ವಿಘ್ನೈ ವಕ್ರತುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋದಂತಿ ಪ್ರಚೋದಯತ್ ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಸರ್ವ ವಿಘ್ನಗಳಿರಬಾರ್ದು ಜೀವನದಲ್ಲಿ, ಎಲ್ಲ ಒಂದು ಸಫಲತೆ ಇರಬೇಕು. ಗಣೇಶ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಧಿಪತಿ ಅಂತ ನಿಮ್ಗೆಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಬಹಳ ಜನ ಹೇಳ್ತಾರೆ ನಾವು ಗರ್ಕೆ ಹುಲ್ಲು ಹಾಕಿ ಅಥವಾ ಗರ್ಕೆ ಹಾರ ಹಾಕಿ ಪೂಜೆ ಮಾಡ್ತೀವಿ ಗಣಪತಿಗೆ, ಆದರೂ ನಮಗೇನು ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಫಲ ಅಂತ. ಸೊ ಫಲ ಸಿಗುವಾಗಲೂ ಕೂಡ ಒಳ್ಳೆ ದಿನ ಇರುತ್ತೆ, ಒಳ್ಳೆ ನಕ್ಷತ್ರಗಳಿರುತ್ತೆ, ಆ ದಿನದಲ್ಲೇ ನೀವು ಮಾಡಬೇಕು. ಅಶ್ವಿನಿ ನಕ್ಷತ್ರ, ರೋಹಿಣಿ ನಕ್ಷತ್ರ, ಆಯಿಲ್ಯ ನಕ್ಷತ್ರ, ಮೃಗಶೀಲ ನಕ್ಷತ್ರ ಹಾಗೂ
ತಿರುವಾದರೆ ನಕ್ಷತ್ರ. ಈ 5 ನಕ್ಷತ್ರ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಗಣಪತಿಗೆ ಗರಕೆ ಹುಲ್ಲು ಸಲ್ಲಿಸಿ ಹಾರ ಹಾಕಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ನ್ಯಾಯಬದ್ಧವಾಗಿ ಯಾವ ಒಂದು ಫಲವನ್ನ ಕೇಳ್ತಿರೋ ಖಂಡಿತ ಅದು ಆಗತ್ತೆ. ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ, ಶುಭವಾಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ, ಹಾಗೆ ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಬಹಳಷ್ಟು ಜನ ಕೇಳುವಂಥದ್ದು ನಾನು ಕೂಡ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. நிறைய பேர் கேட்குற சார், இந்த காக்கா கா 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 வீட்டு வெளியில கத்துறது இல்லையா சார், அது எதான சுபಗಳಿಗೆயா இல்ல எதான இண்டிகேஷனா, இன்டிமேஷனா, இன்ஃபர்மேஷனா? ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, காக்கா கத்துறத பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே இந்த மவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க உச்சாரணம் செஞ்சாவே எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நம்ம காக்காவை பாக்குறதில்ல, கொக்கு பாக்குறதில்ல, இதை பாக்குறதில்ல, கழுகு பாக்குறதில்ல, எதுவும் பாக்குறதில்ல. சோ அதனால எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க இதை முதல்ல நீங்க பண்ணாவே உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆ ಅದು ಎದಕ್ಕೆ நீங்க ಕಾಕಾಯ பத்தி இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க? ನಾನು ಅದನ್ನ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. ಬಹಳ ಜನ ಹೇಳೋ ತರ ಅದು ಹೇಳೋಣ. ಆದ್ರೆ ಮಾವ ಶಿವ ಅನ್ನೋ ಒಂದು ಮಂತ್ರ ಜಪಿಸಿ ನೋಡಿ, ತದನಂತರ ಆಗುವಂತ ಬದಲಾವಣೆ ನೀವೇ ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಕರೆ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀರಾ. ಒಮ್ಮೆ ದಿನನಿತ್ಯ ನೀವು ಒಂದು 108 ಸತಿ ಮಾವ ಶಿವ ಅಂತ ಪಠಿಸಿ ನೋಡಿ, ಖಂಡಿತ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಕಾಗೆ ஆனா அந்த காக்காய் விட மாட்டீங்க போல இருக்கு. அதாவது காக்கா வந்து ஈஸ்ட் பார்த்து கத்துனுச்சு அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு லாபம் வருது, நல்லா புரிச்சுக்கோங்க. அதே சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு பார்த்து இருந்துச்சுன்னா நமக்கு யாராவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்னன்னு, அது கட் ஆயிரும். அதே சவுத் காக்கா சவுத் பார்த்து கத்துனா நம்ம வீட்டுக்கு யாராவது கஸ்ட் வராங்கன்னு அர்த்தம். சவுத் பார்த்து கத்துனுச்சுன்னா வீட்டுக்கு யாராவது கஸ்ட் வராங்க, ஏதோ ஒரு டம்ளர் நம்ம குக்கர்ல போறது 2 டம்ளரா போட்டுக்கணும். அதே சவுத் வெஸ்ட் பார்த்து கத்துனுச்சுன்னா நமக்கு இன்னைக்கு துட்டு வருது, இன்னைக்கு நமக்கு பணம் வருது. காக்கா சவுத் வெஸ்ட், அதுக்கு நீங்க டைரக்ஷன் போட்டு காகை நீ சவுத் வெஸ்ட் பார்த்து கத்து வெச்சிடுறேன் சார், சாப்பிடுறேன் சவுத் வெஸ்ட்ல வெச்சிட்டு வா காக்கா, சாப்பிட்டுட்டு போ, எனக்கு பணம் வரணும். பாருங்க, ரொம்ப உஷார் தான், ரொம்ப ரொம்ப நீ உஷாரு. அதனால எனக்கு என்ன, ஆட்டோமேட்டிக்கா காகை வந்து தென்மேற்கு மூலை பார்த்து கத்தப்பட்டால் வீட்டுக்கு பண வரவு உண்டு. அதே நம்ம வீட்டுல இருந்து வெஸ்ட் பார்த்து உட்காந்தா காக்கான்னு கத்திட்டே இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மழை வரும். எப்படி வெஸ்ட் பார்த்து உட்காந்து கத்துனுச்சுன்னா மழை வருதுன்னு அர்த்தம். அதே நார்த் வெஸ்ட், எப்படி நார்த் வெஸ்ட் வடமேற்கு மூலை பார்த்ததுன்னா கண்டிப்பா இன்னைக்கு யார்ட்டையாவது நம்ம அடி வாங்க போறோம். ஒன்னா வீட்டுக்கார்ட்ட அடி வாங்க போறோம், இல்ல நம்ம வந்து நம்ம ஓனர்கிட்ட அடி வாங்க போறோம், இல்ல வேற எவனா வண்டியை கொண்டாந்து இடிக்க போறோம், ஏதோ ஒரு சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். காக்கா மட்டும் நம்ம வீட்டை முன்னாடி உட்காந்து நார்த் வெஸ்ட் பார்த்து கத்துனா அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதே டுவர்ஸ் நார்த் பார்த்து வடக்கு பார்த்து உட்காந்து காக்கா காக்கான்னு கத்திட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு எங்கேயாவது நம்ம டூர் போறோம், ஜாலியா கார் எடுத்துட்டு வெளியில போறோம், இல்ல பிக்னிக் போறோம், ஏதோ கடனை ஏதாவது சாலை யூஸ் கொண்டு கடனை வாங்கியாவது டூர் போறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எது நார்த் பார்த்து. அதே காக்கா மட்டும் நார்த் ஈஸ்ட் பார்த்து வடகிழக்கு பார்த்து உட்காந்து காக்கான்னு கத்திட்டு இருந்துச்சுன்னா அன்னைக்கு நமக்கு பெரிய பயமா இருக்கும். ஐயோ இன்னைக்கு நம்ம காலேஜ் போகும்போது என்ன சொல்ல போறாங்க, ஆஃபீஸ் போகும்போது என்ன சொல்ல போறாங்க, இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ போகும்போது என்ன சொல்ல போறாங்க, இன்னைக்கு நம்ம இந்த ஷூட்டிங் போகும்போது என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு பயம் ஏற்படும். நார்த் ஈஸ்ட் பார்த்து காக்கா கத்துனா பயம் ஏற்படும். அண்டர்ஸ்டாண்டா? இந்த சிக்னலை பார்த்துக்கிட்டு நீங்க போய்க்கலாம். இப்ப நீங்க கார் எடுத்துட்டு போறீங்க, இருக்கு கார் எடுத்துட்டு போறீங்க, போகும்போது என்ன ஒரு 5 ஜங்ஷன்ல என்னன்னு கேட்டா லெஃப்ட் போலாம், ரைட் போலாம், ஸ்ட்ரெயிட் போலாம், அதுல வந்து 2 வீலர் போலாம், அதுல வந்து என்னன்னா பெடஸ்ட்ரியன் போலான்னு ஒரு 10 சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலை பார்த்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனோம், என்ன பண்றோம், நம்ம நாக்கு கேட்கும், ஆஹா அந்த காரசேவ் கொஞ்சம் வாங்கலாம், ஆஹா அந்த குலோப் ஜாமுன் வாங்கலாம், ஆஹா அந்த இது தேங்காய் பர்பீஸ் வாங்கலாம், அல்லது தேங்காய் முறுக்கு வாங்கலாம் சொல்லி நம்ம நாக்கு இண்டிகேஷன் இங்கே கொடுத்தோன்னே நம்ம உடனே வாங்குறோம். இந்த சேம் ஃபினாமினா காக்கா வந்து என்னன்னு கேட்டினா எல்லா மனுஷனுக்கும் ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். இந்த சிக்னல் நீங்க ஃபாலோ பண்ணாவே என்னது ரிசல்ட் உங்க கையில. கண்டிப்பா கண்டிப்பா. நான் இந்த கன்னடದಲ್ಲಿ அப்புறமா சொல்றேன். இப்போ காலர் இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. சுறுசுறுனே பேசணும். யார் பத்தி கேட்கணும்? அண்ணனுக்கு கேட்கணும் மேடம். ஓகே, தங்கை சொல்லுங்க. அண்ணன் பேர் என்னம்மா? சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார். டேட் ஆஃப் பர்த்? 24 ஓகே 3 1994. பிளட் குரூப்?
ஓ பாசிட்டிவ் மேடம். ஓகே, என்ன பண்ற மிஸ்டர் சந்தோஷ் குமார் சொல்லுங்கம்மா. பிஏ முடிச்சிட்டு ஆந்திரால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ரைட், உங்க பேர் என்னம்மா பாப்பா? எஸ் நந்தினி சார். நந்தினி. ஓகே, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நந்தினி? நான் பிஎஸ்சி முடிச்சிட்டு இருக்கேன் சார். ஓகே, முடிச்சிட்டு என்னம்மா பண்ண போறீங்க அடுத்தது? ஜாபுக்கு தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்பா என்ன பண்றாங்க நந்தினி? அப்பா டிரைவர் சார், வீட்ல தான் இருக்காங்க. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க நந்தினி நீங்க? ஒரு இப்ப கொஞ்ச நாள் முன்னாடில இருந்து தான் சார் பாத்துட்டு இருக்கோம். அப்படியா, சரி. சார் அங்கே காங்கே கத்துறது சார். காக்கா என்ன நந்தினி கூப்பிடுதா? எந்த பக்கம் திரும்பிட்டு கத்துது நந்தினி? தெரியுதுங்க சார், வெளியில டெய்லி சாப்பாடு வைக்கிறோம் தான். அப்படியா? ஓ பரவாயில்ல. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா நந்தினி, இவரை கொஞ்சம் அப்படி தூரமா இருக்கட்டும் நந்தினி, ஆந்திராவிலே இருக்கட்டும், பக்கமா வேண்டாம். சார் அங்கேயே இருக்கட்டும், நல்ல ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா நியூமராலஜி பிரகாரம் என்னன்னு கேட்டா நந்தினி, இவரை பேரு இந்த சந்தோஷ் குமார் அப்படிங்கிறது திருப்தி கொஞ்சம் கம்மி. காரணம், இவர் பிறந்தது 6ஆம் நம்பர்ல என்னன்னு கேட்டா சுக்கிரன் சாரத்தில் பிறந்திருக்காரு. ஆனா நம்ம இந்த குருவோட சாரத்தில் நம்ம பேர் வந்து சந்தோஷம்னு கொடுக்க முடியாதுமா. கொடுக்கும் போது என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நியூமராலஜி பிரகாரம் கொஞ்சம் பேர்ல கொஞ்சம் மாற்றங்கள் செய்யற மாதிரி வரும். உங்களுக்கு தேவைன்னா எங்களை நேரில் மீட் பண்ணா அதை நாங்க பேர்ல ஒரு மாற்றம் செஞ்சு கொடுக்குறோம், லைஃப்ல மேல வரலாம். ஓகே, எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன எக்ஸாம்மா? என்ன? பேங்க்ல கவர்மெண்ட் ஜாப். பேங்க்ல. ஸோ பேங்க் ஜாப்புக்கு இது பண்ணும்போது என்னன்னா வியாழக்கிழமை காலையிலையும் சாயங்காலம் என்னன்னு கேட்டா நல்லா நீட்டாக கை காலம் அலம்பிட்டு சாமி கூட உட்காந்துட்டு எனக்கு என்ன மவ சிவ மவ சிவ மவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லணும். புரியுது இல்லையா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவிட்டி குறையறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாரத்தில் ஒரு நாளைக்கு என்னன்னு கேட்டா அகத்திக்கீரை சாப்பிடணும். தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல நெகட்டிவ் இருக்குது, எனக்கு ஏதாவது மெஸ்மரிசம் பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, மருந்து வச்சுட்டாரு, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஃபீல் இருந்துச்சா வாரத்தில் ஒரு நாளைக்கு அகத்திக்கீரை சாப்பிடப்பட்டால் அந்த தோஷங்கள் விலகும். ட்ரை பண்ணி பாருங்க. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾ. ಹಾಗೆ ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ ನೋಡಿ, ಕಾಗೆ ವಿಚಾರ ಹೇಳಿದ್ವಿ. ಇಲ್ಲಿ ಕಾಲ್ ಮಾಡಿರೋ ಪ್ರೇಕ್ಷಕರ ಮನೆ ಹೊರಗೆ ಕೂಡ ಕಾಗೆ ಕಿರ್ಚ್ತಾ ಇತ್ತು. ಕಾಗೆಯಿಂದ ಯಾವ ರೀತಿ ಫಲ ಸಿಗುತ್ತೆ, ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿರಾಮ ನಂತರ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ಸೊ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋರೆಲ್ಲ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಬರ್ಕೊಳ್ಳೋರೆಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗಿ ಬರ್ಕೊಳ್ಳಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.